ஸோ அடுத்தபடியாக நம்ம வீட்ல எப்படிம்மா வழிபாடு செய்றது? நவகிரகத்த வந்து வைக்கக்கூடாது படம் அப்படின்னு சொல்லி அடுத்த டவுட் வரும். ஸோ கண்டிப்பா வீட்ல வைக்கக்கூடாது. இந்த கடவுளையும் சரி, குரு பகவானையும் சரி, நம்ம தீபத்தின் ஒளியாக தான் வந்து நம்ம பாவித்து, குரு பகவான அந்த தீபம் ஒளியாக எனக்கு காட்சி கொடுங்கன்னு வேண்டிட்டு தான் நம்ம வீட்ல தரிசனம் செய்யணும். மத்தபடி பகல் நேரங்கள்ல நீங்க டெய்லி வந்து நவகிரகத்துல இருக்க குருக்கு ஒரு அர்ச்சனை செய்யலாம். இல்ல தினமும் செய்ய முடியாட்டியும் வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாட வந்து செய்யலாம். அடுத்து வந்து மீன ராசிக்காரர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல என்ன மாதிரி கடவுள வந்து எந்த கடவுள வந்து முதலா கெட்டியா பிடிச்சுக்கணும்? அதேபோல என்ன மாரியான வழிபாடுகள செய்யணும்? ஸோ மீனராசிக்காரங்க கண்டிப்பா வந்து மீனாட்சி தாயாருடைய வழிபாட வந்து செய்யலாம். புதன்கிழமை வந்து நீங்களே பச்சை நிற ஆடை உடுத்திட்டு, மீனாட்சி தாயாருடைய 108 போற்றிகள் வீட்ல படம் இருந்ததுன்னா ஓகே. இல்லன்னா மற்ற அம்மனுடைய படத்த எடுத்து வச்சு மீனாட்சி தாயாரா பாவித்து, நீங்க அந்த அம்மனுக்கு வந்து கற்கண்டு நெய்வேத்தியம் படைக்கிறது, தீபம் ஏத்துறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா, 48 நாள்லயே படிப்பு, தொழில் சார்ந்து எப்பயுமே பொதுவான கருத்து என்னன்னா வந்து, தொழில் சிறக்கணும் அப்டின்னா, மதுரை மீனாட்சிய போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால மீனாட்சி தாயார கெட்டியமா பிடிச்சிட்டீங்கன்னா, தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்டிங்கிறது கிடைச்சிரும்.